ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணில் ட்ரூக் பிடிஜி அல்ட்ரா அப்படிங்கிற இந்த டிவிஎஸ் பட்டுச்சு. இந்த டிவிஎஸை நான் அண்டர் 800க்கு வாங்கியிருக்கேன். அண்டர் 800க்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிவிஎஸ்ல. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது, உண்மையாலுமே அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா இல்லை சும்மா பேருக்காக கொடுத்துருக்காங்களா, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, கால் குவாலிட்டி எப்படி இருக்குது, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இன்பில்ட்டாவே 3 ஈக்குவலைசர் மோடு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது, இதை பற்றின கம்ப்ளீட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ட்ரூக் பாண்ட் டூ கேம் அல்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ப்ளூக்கில் இருக்க டிவிஎஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத உள்ள பார்ப்போம். பாக்ஸோட பேக் சைட்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரூக் பிடிஜி அல்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே பட்ஸ் தனியாக, கேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm கிராஃபைன் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் டியூன்டு 3 ஈக்குவலைசர் மோடு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் சவுண்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸில் 60 hours பிளேபேக் டைம்னு சொல்லியிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 50% 80% வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 60 hours பிளேபேக் டைம் வருது. ஃபுல் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணோம் அல்லது ரெகுலராக கேமிங் மோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ரெகுலராக கால் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நியர்லி 55 hours பிளேபேக் டைம் வருது. பட்ஸை சிங்கிள் சார்ஜ் பண்ணிட்டு மியூசிக் மட்டும் கேட்டோம் அப்படின்னா 8லேருந்து 9 hours பிளேபேக் டைம் வருது. கால் ரெகுலராக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 4லேருந்து 6 hours பிளேபேக் டைம் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 120 minutes பிளேபேக் டைம் சொல்லுவாங்க. அதுவும் ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 1.5 hours ஆகுது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ் மேலே டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. வித் அட்வான்ஸ் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. கேஸ்ல இருந்து பட்ஸ் எடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே நம்ம ஃபோனோட பேர் ஆயிருது. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 milliseconds அல்ட்ரா லோ லேண்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளாடும்போது ஆடியோ அண்ட் வீடியோ சூப்பராகவே சிங்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி சூப்பராகவே சிங்க் ஆச்சு. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரைட் சைடு பெருசாக லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ மோட் ஆக்டிவேட் ஆயிருது. ஸோ அதனால நம்ம கேம் விளையாடும் போது ஒரு ரியல் டைம்ல கேம் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் கிளியரா ஃபுட் ஸ்டெப்ஸை நம்மளால கேட்க முடியும். கன் ஷாட்ஸையும் கிளியரா கேட்க முடியுது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. கேமிங் மோடும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் இஎன்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு பட்ஸ்லயும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. அதனால கால் குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோல லாஸ்ட் சொல்றேன். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்றது, வால்யூம் டவுன் பண்றது, நெக்ஸ்ட் சாங் போறது, ப்ரீவியஸ் சாங் போறது, வரக்கூடிய கால் அட்டெண்ட் பண்றது, டிஸ்கனெக்ட் பண்றது, வாய்ஸ் ஆக்சஸ் பண்றது, கேம் மோட சேஞ்ச் பண்றது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் நம்மளால டச் கண்ட்ரோல் வழியா பண்ணிக்க முடியும். டச் கண்ட்ரோலை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசன் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படின்னு பார்த்தலாம். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் கேஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரூக்கோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கிரீன் கலர் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்ஸில் ட்ரூக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஸோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ டிசைனை பொறுத்தவரைக்கும் நார்மலான டிசைன் கொடுத்தாலும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அதுக்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. பட்ஸோட லென்த்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஷேக்னாலும் கீழே இல்லை. என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா என்னால் டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியல. டம்ப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும். ஃபிட்டிங் பொறுத்தவரைக்கும் மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபிஃப்டி 50% வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். ஃபுல் வால்யூமில் இருக்குது. இப்போ நம்ம ஈக்குவலைசர் மோட ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். டைனமிக் ஆடியோவில் இருக்குது. இப்போ நம்ம பேஸ் பூஸ்ட் மோட ஆன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. பேஸ் எல்லாம் அவ்வளோ கிளியராக விழுகுது. நார்மலாக வச்சு கேட்டாலே பேஸை கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. எக்ஸ்ட்ராவாக பேஸ் பூஸ்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா பேஸ் எல்லாம் அவ்வளவு கிளியராக விழுகுது. காதே அதிர அளவுக்கு பேஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. 50% வால்யூம் வச்சு நம்ம பேஸை கேட்டாலே சூப்பராக ஃபீல் ஆகுது. ஃபுல் வால்யூம் வச்சு பேஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா காதே அதிர அளவு கொடுத்துருக்காங்க பேஸ்ல. ஸோ பேஸ் குவாலிட்டி தரமாக கொடுத்துருக்காங்க. இன்பில்ட்டா 3 ஈக்குவலைசர் மோடு கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஆடியோ, பேஸ் பூஸ்ட், ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஈக்குவலைசர் மோடும் டாப் நாச்சில் ஒர்க் ஆகுது. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. சவுண்ட் குவாலிட்டி சிறப்பாக வச்சு செஞ்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை 100-800க்குள்ள இவ்வளோ சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் ட்ரூக்ல இருந்து. இவ்வளோ நாளாக இந்த டிடபிள்யூஎஸ் எங்கே இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓவராலாக சவுண்ட் குவாலிட்டி டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது. பட் 800க்குள்ள பெஸ்ட் கால் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நான் பேசுறது கரெக்டாக இருக்குது, அவங்க பேசுறது கரெக்டாக இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. ஸோ லைட்டாக என்வரான்மெண்ட் நாய்ஸ் மட்டும் கேட்குது. மிச்சபடி வேற எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. வாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் கிளியராக கேட்குது, அவங்க பேசுறது கரெக்டாக கேட்குது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. கால் குவாலிட்டியும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது பிளாக், மிஸ்ட் அப்படிங்கிற 2 கலர் வேரியன்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த டிபிஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. ஸோ நீங்கள் ஒரு டிபிஎஸ் வாங்கலான் இருக்கீங்க, அதுவும் அண்டர் 800க்குள்ளே வாங்கலான் இருக்கீங்க. பெஸ்ட்டு பேஸ் குவாலிட்டி, பெஸ்ட்டு காலிங் எக்ஸ்பீரியன்ஸ், பெஸ்ட்டு பேட்டரி இருக்கணும், கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், எல்லாமே சூப்பராக இருக்கணும், டாப் நாச்சில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிபிஎஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டர் 800க்கு எல்லா விதமான ஃபீச்சர்ஸையும் டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் நான் ட்ரை பண்ண டிபிஎஸ்லேயே அண்டர் 800க்கு டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சிறப்பான சவுண்ட் குவாலிட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் அண்டர் 800க்கு இந்த டிபிஎஸ் தான் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த டிபிஎஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிபிகேஷன் தெரிய வரும். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.